டு நோ நத்திங் இஸ் தி ஹாப்பியஸ்ட் லைஃப். எஸ், இதை தான் கேத்தலிக் பிரீஸ்ட் அண்ட் பிலாசபர் இராஸ்மஸ் ஆஃப் ராட்டர்டாம் அவரோட புக் இந்த பிரைஸ் ஆஃப் ஃபாலில சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்டெலெக்சுவலாக ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஹாப்பினஸ் வந்து ஒரு மிசரபிளான ஒரு ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்றாரு. அண்ட் தட் சிம்பிளிசிட்டி வில் ஆக்சுவலி பிரிங் இன் ஹாப்பினஸ். பட் வை? நம்ம லாஜிக் மைண்டை வச்சு நிறைய படிக்க நிறைய லேர்ன் பண்றப்போ the sadder and dissatisfied we become. எராஸ்மஸ்க்கு இந்த கேள்வி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, பதில தேடி ஓடுறாரு. அப்போதான் அவருக்கு வந்து இந்த கடவுள்னா யாரு, எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்ற நிறைய கேள்விகள் அவருக்குள்ள வருது. He didn't want to believe, but he wanted to know. There is a difference. நீங்க இந்த இடத்த கொஞ்சம் டீப்பா உட்காந்து யோசிக்கணும். பட் ஒரு பாயிண்ட்ல தான் அவருக்கு தெரிய வருது that the idea of trying to make logical sense of God and religion is not at all reasonable அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, நம்மளால காடை முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, and that too with logical mind. அவரு எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, humility is more spiritual than brilliance அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் நம்மள கேள்வியே கேட்காம இருக்க சொல்றாருன்னு கிடையாது. அவர் சொல்ல வரது என்னன்னா, நம்ம ஹியூமன் லிமிட்டேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு சர்டனிட்டியை லெட் கோ பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. இது புத்தர் ரமணர்லாம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தாட் இது. அதாவது true wisdom is to know that you don't know. ஹாப்பினஸ்ன்றது ஒரு விஷயத்தை சேஸ் பண்றதுல இல்ல, அதுவும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் மணி, ஃபேம், கேர்ள்ஸ், சரக்கு, வாட் எவர் இட் மைட் பி. ஆனா உங்களுக்கு இது எல்லாமே ரீப்ளேசபிள். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆக்சுவலி வந்து தப்பான இடத்துல வெளியே தேடிட்டு இருக்கோம். when we turn inward, the happiness is right there.